இதுக்கு என்ன ரேஷியோவில் நம்ம ஆண் பெண் விகிதாச்சாரம் இருக்கணும், என்ன ஏஜ்ல இருந்தா நல்லா இருக்கும்? சரிங்க, இப்போ வந்து ஆண் பெண் விகிதாச்சாரம் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது நீங்க எந்த அளவுக்கு வந்து மேட்டிங் சைக்கிள் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, என்கிட்ட இப்போ 4 ஆண் இருக்கு. இந்த 4 ஆணை வந்து நான் 15 நாளைக்கு ஒரு காட்டி இனம் சேர்க்கிறேன்னு வைங்களேன். அப்போ மாசத்துக்கு வந்து என்கிட்ட வந்து 8 பெண்ணை நான் இனம் சேர்க்க முடியும். இல்ல இதே 8 பெண்ணு தான் நான் வந்து வாரத்துக்கு 3 ஆணுக்கு கொண்டு வரேன்னு வச்சுக்கலாம். அப்ப 4 ஆண் வேண்டாம், ஒரு ஆண் 3 ஆண் வச்சிருந்தா போதும். அப்ப இது மாதிரி நீங்க எப்படி திட்டமிடுறீங்க அப்படிங்கிறது. பொதுவா நான் சொல்றது இது வந்து இடம் சார்ந்த விஷயம். இது ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. 12க்கு 2 ஆண் இருக்குன்னா நல்லா இருக்கும். ஆணை எப்பவுமே ஒரு ஆணோ 2 ஆணோ சேர்த்தி வச்சுக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான பண்ணையாளருக்கு ஒரு அறிகுறிங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, இல்ல சாப்பிட முடியும், அதாவது சாப்பிடாம இருக்குன்னு வைங்களேன், அந்த சமயம் இனப்பெருக்கத்துக்கு ஸ்கிப் ஆயிருச்சுன்னு வைங்களேன், அந்த 2 பேரும் சும்மாவே தான் இருக்கும். அப்போ ஒரு ஆணை நீங்க சேர்த்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல தடை இல்லாம போகும் ஒண்ணு. 2வது, இந்த 4 ஆண் வச்சிருந்து அந்த எந்த ஆண் குட்டிக்கு அதிகமா வருது, ஆண் குட்டிக்கு எது அதிகமா வருது, இறைச்சிக்காக நம்ம பண்றோம். பெண் குட்டி வந்து இதே பெண் குட்டியா இருந்தா 2 கிலோ தான் வரும். இப்ப ஆண் குட்டிங்கும் போது 2.25 கிலோ வருது நமக்கு. அப்போ ஒரு 1/4 கிலோ அதிகமாகுது. அந்நியன் படத்துல சொல்ற மாதிரி 5 பைசா திருடுறது தப்பா அப்படிங்கிற மாதிரி, இப்ப நீங்க 100 குட்டிக்கு 1/4 கிலோ வருதுன்னு வைங்களேன், ஒரு மாசத்துக்கு 100 குட்டி விக்கிறீங்க, 1/4 கிலோ வருது அப்படின்னா நீங்க எவ்வளவு லாபம் உங்களுக்கு கிடைக்கும்னு பாருங்க. அப்ப இது எல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் முயல் வளர்ப்புல. அப்போ உங்களுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய முயல் வளர்ப்புல ஆண் குட்டிகள் அதிகமா போடணும் இறைச்சிக்காக விற்கும் போது. அப்ப அந்த மாதிரி வம்சாவளியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க 4 ஆண் வச்சிருக்கீங்க, நீங்க பாக்குறீங்க அப்ப இப்படியா, அதுக்கு அந்த அட்டவணை ரொம்ப முக்கியம். நம்ம அந்த அந்த ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ்ங்கிறது முக்கியம். அப்ப இது எப்ப ஜோடி போட்டேன், எப்ப குட்டி போட்டிருக்கு, எவ்வளவு குட்டி போட்டிருக்கு, குட்டியினுடைய பிறப்பு எடை என்ன, எத்தனை நாள்ல நீங்க சந்தைப்படுத்துறீங்க, அப்ப அதனுடைய எடை என்ன, இது மாதிரியான அட்டவணைகள்லாம் வச்சு பார்த்துட்டு அது கூட நீங்க வந்து ஒப்பிட்டு பாக்குறீங்க, கம்பேர் பண்ணி பாக்குறீங்கன்னு வைங்களேன். அப்ப எந்த ஆண்ல இருந்து வரக்கூடிய குட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப லாபகரமா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஆணை நிறுத்திக்கலாம். அந்த ஒரு சந்ததியை நீங்க வந்து இன்னமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னேற்றி எடுத்து செஞ்சுட்டு போலாம். அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து வெற்றி வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துடும்.